வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கலுக்கான சாமிஜி பாட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதை சொல்ல நான் முயற்சி பண்ணுறேன். குறை இருந்தால் மன்னிக்கணும். வாழ்க வளமுடன். சாமிஜியோட பாட்டு சூட்சும பொங்கல். இது பாடல் எண் 713, பக்கம் 252, ஞானக்கலைஞர் புத்தகம் 1. இந்த பாட்டை அடிக்கடி படிக்கும் போதெல்லாம் இது என் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும். இதை பற்றி ஏதாவது சொல்லலாமா, சரியாக இருக்குமான்னு. அதற்கான வாய்ப்பை இன்னைக்கு இயற்கை கொடுத்த மாதிரி நான் நினைக்கிறேன். வெட்டவெளி என்ற பெரும் பானைக்குள்ளே, வெட்டவெளி, சுத்தவெளி, இறைவெளி, எவ்வளோ சொல்கிற வார்த்தைகளால் அது சாமிஜி என்ன ஆகிட்டே இருப்பாருங்க. பாட்டை ஃபஸ்ட்டு படிச்சுருவோம், திருப்பி விளக்கம் சொல்லலாம். வெட்டவெளி என்ற பெரும் பானைக்குள்ளே வேகுதுபார் அண்டக்கோடி என்னும் அரிசி அட்டத்திக்கும் அறிவாலே துளாவி விட்டேன். ஆஹாஹா, அதை சுவைக்க என்ன இன்பம். கிட்டி விட்டதெந்தனுக்கு இந்த பொங்கல், கேட்டவர்க்கெல்லாம் தருவேன் தகுதியானால். தொட்டுத்தான் அதை கொடுப்பேன், சூட ஆறாது. சுவைக்க இன்பமிகும் சூட்சும பொங்கல். இப்ப பாடல் விளக்கம் பார்க்கலாம். வெட்டவெளியினும் என்ற பெரும் பானைக்குள்ளே, நான் சொன்ன மாதிரி சுத்தவெளி, இறைவெளி, ஸ்பேஸ், இங்கிலீஷில் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய விதமாக பழைய பாடல்களில் இதுக்கு நிறைய பெயர்களை கொடுத்துருக்காங்க. சாமி சொல்கிறது வெட்டவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்டவெளி என்ற பெரும் பானைக்குள்ளே வேகுதுபார் அண்டக்கோடி எனும் அரிசி. அண்டக்கோடின்னா கணக்கில் அடங்காதது. நம்ம நினைக்கிறோம் அண்டம், பேரண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை அளவிட முடியுமா? எல்லை இருக்கா? இன்னும் விஞ்ஞானத்தால் ஓரளவு தான் முயற்சி பண்ண முடிஞ்சு. அதுலேயே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதான் சொல்கிறாங்க, வேகுதுபார் அண்டக்கோடி என்னும் அரிசி அட்டத்திக்கும் அறிவாலே துளாவி விட்டேன். இப்போ பானைக்குள்ளே நம்ம சொல்லுவோம்ல, பொங்கல் வச்சுருக்கோம், முந்திரி கிடைக்குமான்னு இப்படி தேடி பார்த்து எடுத்து சாப்பிடுவோம். அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தேடி பார்த்துட்டு அட்டத்திக்கும் அறிவாலே துளைவி விட்டேன். ஆஹாஹா, சுவைக்க என்ன இன்பம். எந்த பொங்கல்? சூட்சும பொங்கல். சாமிஜி கிட்டி விட்டது எந்தனுக்கு இந்த பொங்கல். நிறைய பேர் சொல்கிறாங்க, தத்துவத்தில் ஆழ்ந்து போயிட்டேன், இறைவனை பார்த்தனா பார்க்கலையா, ஐயத்தோடு சொல்லக்கூடிய விஷயம் சாமி சொல்கிறாரு பாருங்க. கிட்டி விட்டது எந்தனுக்கு டிக்ளர் தான் சாமி எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. கண்டு கொண்டேன், அறிவாய் கண்டு கொண்டேன். கிட்டி விட்டது எந்தனுக்கு இந்த பொங்கல், கேட்டவர்க்கெல்லாம் தருவேன். யார் சொல்லுவா பாருங்க, கேட்டவர்க்கெல்லாம் தருவேன். சின்ன ஒரு வரி. தகுதியானால். என்ன தகுதி? மனுஷனா இருக்கணும். உயிர் இருக்கிறவன் தான் மனுஷன். உயிர் இருக்கிறவனுக்கு மனசு இருக்கும். மனசு இருந்து உயிர் இருந்தால் போதும். தொட்டுத்தான் அதை கொடுப்பேன். எங்க தொடுறாருங்க சாமிஜி? நெத்தி பொட்டில். சரியா? தொட்டுத்தான் அதை கொடுப்பேன், சூடாராது. சூடாராம இருக்கிறதுக்கு எவ்வளோ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் தாண்டி நிற்கிது பாருங்க. சூடாராது. சுவைக்க இன்பம் மிகும் சூட்சும பொங்கல். சுவையை சொல்றான்ல, புலன் அனுபவம் எப்படி இருக்கும்? சிறிது நேரம், சிறிது அளவு. அதுக்கு மேல யாராலையும் அது தக்க வைத்துக் கொள்ள முடியாது. இருந்தாலும் புலன் கடந்த அந்த உணர்வு நிலை வரும்போது ஏகாந்தம், எப்பொழுதும் அமைதி, நிறைவு, மகிழ்ச்சி, பேரின்பம், இன்ப ஊற்று சொல்லிக்கிட்டே போகலாம். சாமிஜியோட தத்துவங்களை படிக்கும்போது இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடைக்கிறதா இது வரைக்கும் எனக்கு தெரியலைங்க. அதனால் வாய்ப்பிற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.